ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 4ல உள்ள போயம். இந்த போயத்துக்கு பேரு என்ன பார்த்தீங்கன்னா, "த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்". ஒரு அ எறும்பும், அதுக்கப்புறம் ஒரு கிரிக்கெட் அ க ம் கிரிக்கெட்னா ஒரு கிராஸ் ஹாப்பர் மாதிரி உள்ள ஒரு பூச்சி. அந்த பூச்சிக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதைய தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா, ஆசோப்ஸ் ஃபேபிள்ஸ்லருந்து எடுக்கப்பட்டது. முதல்ல ஃபேபிள்னா என்னன்னுட்டு நம்ம பார்க்கலாம். A fable is a traditional story that teaches us moral lesson. ஒரு கதை இருக்குன்னா, அந்த கதையிலேருந்து நம்மளுக்கு இந்த கதை இந்த மோரல் நம்மளுக்கு உணர்த்துது. இப்படி ஒரு முக்கியத்துவமான கதை. அத மாதிரி உள்ள இதுன்னு வந்து ஃபேபிள்னுட்டு சொல்லுவோம். அப்போ இந்த கதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மோரல் இம்பார்ட்டன்ட்டான வாழ்க்கையில தேவையான ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன நம்மளுக்கு வந்து சொல்லிக் குடுக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. யூசுவலி த கேரக்டர்ஸ் இன் த ஃபேபிள்ஸ் ஆர் அனிமல். இந்த இந்த ஃபேபிள்ல உள்ள கேரக்டர் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமல்ஸ். அனிமல்ஸ பத்தி தான் சொல்றாங்க. திஸ் போயம் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் டீச்சர்ஸ் அஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் பிளானிங். இந்த கதை எத வந்து நம்மளுக்கு உணர்த்துது? இங்க என்ன லெசன் எடுக்க போகுது? அதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்குக்கு எந்த அளவு முக்கியத்துவம் குடுக்கணும்ங்கிறதும், அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு இதெல்லாம் பிளானிங் எந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம வந்து அத செயல்படுத்தணும். அத பற்றியும் இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு சொல்லுது. வாங்க நம்ம போயிரலாம் போயத்துக்குள்ளாடி. "அ சில்லி யங் கிரிக்கெட்". சில்லினா ஃபூலிஷ் முட்டாள்தனமான அப்படின்னு சொல்றாங்க. சில்லி யங் கிரிக்கெட் அக்கஸ்டம் டூ சிங். அக்கஸ்டம்னா ஹேபிட் ஆஃப், சிங்னா என்ஜாய் பண்றது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முட்டாள் சில்லினா முட்டாள்னே சொன்னேன். அந்த கிரிக்கெட்ட எப்பவுமே என்ன பண்ணிட்டுருக்கும், எப்பவுமே பாட்டு பாடுறத வழக்கமா வச்சுட்டுருக்கும். வெயிலானாலும், புயலானாலும் எப்பவுமே பாட்டு பாடிட்டே இருக்கும். த்ரூ த வார்ம் சன்னி மூமெண்ட்ஸ். சன்னி மூமெண்ட்னா மந்த் ஆஃப் சம்மர்ன்னுட்டு அர்த்தம். சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். அப்போ சம்மர்லயும், ஸ்ப்ரிங்லயும் அது ரொம்ப வார்மா இருக்குமா, அந்த ஒரு இலையில படுத்து எப்பவுமே அது வந்து பாட்டு பாடிட்டே இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட வாசிச்சு அது பாட்டு பாடிட்டே இருக்கும். பிகின் டு கம்ப்ளைன் வென் ஹி ஃபவுண்ட் தட் அட் ஹோம். அப்போ எப்பவுமே வந்து இது பாட்டு பாடிட்டே இருக்கும். அந்த பாட்டு பாடுன உடனே அது என்ன பண்ணும், அ எத பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணாம அது நிம்மதியா அது பாட்டுக்கு இருக்கும். ஹிஸ் கப்போர்ட் வாஸ் எம்ப்டி அண்ட் விண்டர் வாஸ் கம். அவரு வீட்டுக்கு போகச்சுல, வீட்ல வந்து அந்த கப்போர்ட் வந்து எம்ப்டியா இருக்கும். எதுவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கலல்ல சம்மர்ல. ஏன்னா விண்டர்ல நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு தெரியும். விண்டர்ல வெளியில தல காட்ட முடியாது. அதனால எதுவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கல. அதனால சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தது. அதனால அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஏன் எதுவுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கல. சரி நம்ம பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லுது. நாட் அ க்ரம்ப் டு பி ஃபவுண்ட். அதுல ஒரு பீஸ் பிரெட்டோட ஒரு துண்டு கூட அதால பார்க்க முடியல. அப்படின்னு சொல்றாங்க. ஆன் த ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட். தரையில வந்து ஃபுல்லா வந்து ஸ்னோ வந்து கவர் ஆயிருக்கு. அப்ப அதுல ஒரு பிரெட் துண்டு கூட அதால பார்க்க முடியல. நாட் அ ஃப்ளவர் குட் ஹி சீ. அதுல ஒரு பூக்கள கூட பார்க்க முடியல. நாட் அ லீஃப் ஆன் ட்ரீ. ட்ரீல வந்து லீஃப கூட அதால பார்க்க முடியல. ஓ வாட் வில் பிகம் சேஸ் த கிரிக்கெட் ஆஃப் மீ. அப்போ என்ன நடக்கும்? இப்படி ஒண்ணுமே இல்லன்னா, இந்த வெயில் இல்லாம குளிர்காலத்துல ஒண்ணுமே இல்லன்னா என்ன நடக்கும்? அப்படின்னு சொல்றாங்க. அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமின். ஸ்டார்வேஷன்னா ஹங்கிரின்னுட்டு அர்த்தம். ஃபெமின்னா ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட். உணவு பற்றாக்குறை. மேட் போல்ட். போல்டுன்னா கரேஜ்ன்னுட்டு அர்த்தம். கடைசில பசி தாங்க முடியாம அது வந்து என்ன பண்ணுச்சு, அ உணவு பற்றாக்குறைனால அதுக்கு எல்லாம் கரேஜும் எழுதிட்டு, கரேஜ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு, ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ட்ரெம்பிளிங் வித் கோல்ட். ட்ரிப்பிங்னா ஃபாலிங் ஆஃப் ஸ்னோ, ட்ரெம்பிளிங்னா ஷிவரிங் அப்படின்னு அர்த்தம். அது வந்து குளிர்ல எல்லாம் நனைஞ்சு அது வந்து குளிர்ல வந்து நடக்க ஆரம்பிச்சு. கை காலெல்லாம் நடுங்கி அப்படியே குளிர்ல வந்து நடங்குது. மேபி ஹி செட் ஆஃப் டூ மிசரி அண்ட் விசரினா ஸ்டிஞ்சி, அதாவது கஞ்சத்தனம். அப்போ வந்து ஆண்ட் வந்து பார்த்து டு சீ ஹிம் டு கீப் ஹிம் அலைவ் ஹி வுட் கிராண்ட். அப்போ ஒரு இது கஞ்சமா இருந்தா அப்போ ஆண்ட் கிட்ட போய் கேட்க, ஒருவேளை நம்ம வந்து அவன்கிட்ட வந்து வீட்ல வந்து என்ன தங்க விடுவானா அப்படின்னு கேட்குது. டு சீ இஃப் டு கீப் ஹிம் அலைவ் ஹி வுட் கிராண்ட்னா அவன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடாவது தருவானா அப்படின்னு கேட்கும். ஹி ஷெல்டர் ஃப்ரம் ரெயின் அண்ட் மவுத் ஃபுல் ஆஃப் கிரீன்.
அவனுக்கு வந்து இந்த இதுலருந்து இந்த ஸ்னோலருந்து ஒரு ஷெல்டர் தேவை, சாப்பிடுறதுக்கு ஒரு உணவு தேவை. He wished only to borrow. borrowனா லோன். கடன் கேட்கறது. He would repay it tomorrow. அவன் வந்து நான் இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு எப்படியாவது கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கான். இஃப் நாட் ஹி மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ. அப்படி கொடுக்கலன்னா சாரோனா சேடுன்னுட்டு அர்த்தம். அப்படி அவன் கொடுக்கலன்னா நான் வந்து இந்த குளிர்லயே நடுங்கி செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்றான். சேஸ் த ant டு த கிரிக்கெட். ஐ எம் a servant. சர்வன் அடிமை அண்ட் ஃப்ரெண்ட் பட் வி ants நெவர் borrow வி ants நெவர் lend. அப்ப என்ன சொல்லுது? அப்படி கிரிக்கெட் வந்து நீ வந்து எனக்கு வீடும் சாப்பாடும் கொடுக்கலன்னா நான் இந்த குளிர்லயே செத்து போயிருவேன் சோகத்தோட அப்படின்னு சொல்லுது. நான் உன்னோட அடிமை. அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்டு. நாங்க வந்து ஆன்ஸ் வந்து யார்ட்டயும் கடனும் கேட்க மாட்டோம். நாங்க எதுவுமே குடுக்க மாட்டோம். பட் டெல் மீ டியர் கிரிக்கெட். ஆனா நீ என்கிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு. டிட் யூ லே எனிதிங் பை வென் த வெதர் வாஸ் வார்ம்? கோட் த கிரிக்கெட் நாட் டை. அப்ப இதுல என்ன சொல்றது? வெதர் வந்து சம்மரா இருக்கச்சுல நீ ஏதாவது ஃபுட் ஸ்டோர் பண்ணியா? சும்மா இருந்து பாட்டு பாடிட்டே இருந்த அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் கிரிக்கெட் சொல்லுது, இல்ல நான் வந்து எதுவுமே ஸ்டோர் பண்ணல. நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. மை ஹார்ட் வாஸ் சோ லைட். லைட்னா ஹாப்பின்னு சொல்லுது. தட் டே சாங் டே அண்ட் நைட். எனக்கு வந்து மகிழ்ச்சியா இருந்தது. அதனால நான் காலையிலயும் நைட்டும் பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே. ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே. இது ஒரு ரிப்பிட்டேஷன். யூ சாங் சார் யூ சே. நேச்சர் வந்து ரொம்ப அழகா இருந்ததுனால அது கூட இணைந்து நான் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன். நீ வந்து காலையில ஃபுல்லா பாட்டு பாடிட்டு இருந்த அப்படின்னு நீ சொல்றியா அப்படின்னு கேக்குது. Go then, says the ant, and dance the winter away, thus sending he hastily quickly ஆரிட்லி அப்படின்னு சொல்றாங்க. லிஃப்டட் த விக்கெட். விக்கெட்னா டோர் ஆஃப் த ஹவுஸ். அப்போ அப்படின்னா நீ வெளியில போ. இது வந்து விண்டர்லயும் சம்மர்ல பாட்டு பாடிட்டு இருந்தல, அப்போ விண்டர்லயும் போய் பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் கதவு மூடிடுச்சு. அண்ட் அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட். கதவு மூடின பிறகு வெளியிலேயே நின்றுட்டு இருந்து. ஃபோக்ஸ் கால் திஸ் அ ஃபேபிள். Folksனா ordinary peopleனு அர்த்தம். I will warrant it true. Warrant promise. Some crickets have four legs and some have two. இது வந்து folks வந்து நிறைய people வந்து இது வந்து ஒரு fable சொல்றாங்க. இது ஒரு moral இருக்கக்கூடிய ஒரு அர்த்தமான ஒரு கதையா இருந்தனால, இம்பார்ட்டன்டான ஒரு கதையா இருந்தனால, இது வந்து fableன்னுட்டு சொல்றாங்க. நான் இத உண்மைதான் சொன்னேன். சில கிரிக்கெட்டுக்கு வந்து 4 கால் இருக்கும். சிலதுக்கு வந்து 2 கால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இப்ப நம்ம போயட்ட பத்தி பார்க்கலாம். போயட் யாரு பார்த்தீங்கன்னா, ஆசாப் ஃபேபிள் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபேபிள்ஸ் கிரெடிட்டட் டு ஆசப். ஆசபுக்கு ஆசப் ஃபேபிள்ஸ்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபேபிள். அது வந்து ஆசபுக்குன்னே கிரெடிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்லேவ் வந்து ஸ்டோரி டெல்லர் பிலீவ் டு ஹேவ் லிவ்ட் இன் ஏன்ஷியன்ட் கிரீஸ் பிட்வீன் 620 அண்ட் 564 பிசி. அவங்க என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, இவர் ஒரு ஒரு ஸ்டோரி டெல்லரா. ஏன்ஷியன்ட் கிரீஸ்ல வந்து 620லேருந்து 564 பிசில வாழ்ந்தாராம். தீஸ் ஃபேபிள்ஸ் பிகம் பாப்புலர் வென் தே எமர்ஜ்ட் இன் பிரிண்ட். பிரிண்ட் பண்ணி எழுதுச்சுல இது வந்து இந்த ஃபேபிள்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சாம். செவரல் ஸ்டோரிஸ் ஆர் attributed டு ஆசப்ஸ் ஈவன் டுடே. சிலது வந்து அவர் ஆசோவுக்குனே அவங்க வந்து எழுதி வந்து அவருக்குனே கொடுத்துருக்காங்க. தீஸ் ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூஷன் இஸ் கண்டினியூஸ் அண்ட் நியூ ஸ்டோரிஸ் ஆர் பீயிங் ஆடட். சில புது கதைகளும் ஆட் பண்றாங்க. கலெக்ஷன் ஆஃப் ஆசப் ஃபேபிள் வேர் அமாங் த ஏர்லியஸ்ட் புக்ஸ் டு பி பிரிண்டட் இன் மெனி லாங்குவேஜஸ் சொல்றாங்க. இப்போ கிரிக்கெட்னா என்னன்னு பார்க்கலாம். கிரிக்கெட் இஸ் ப்ரௌன் ஆர் பிளாக் இன்செக்ட் ரிலேட்டட் டு த கிராஸ் ஹோப்பர். கிராஸ் ஹோப்பருக்கு சம்மந்தப்பட்டது தான் அந்த ஸ்பீஷீஸ் தான். பட் இது வந்து ப்ரௌன் அல்ல பிளாக் கலர்ல இருக்கும். பட் வித் ஷார்ட் அல்ல கொஞ்சம் சின்ன கால்கள் இருக்கும். இட் இஸ் அ ஸ்மால் இன்செக்ட் தட் ப்ரொடியூசஸ் ஷார்ட் லவுட் சவுண்ட் பை ரப்பிங் இட்ஸ் விங் டுகெதர். 2 சிறகுகளை வந்து ரப் பண்ணச்சுல அது வந்து ஒரு ஷார்ட்டான லவுட் சவுண்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.